அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் மனநலத்துடனும் உடல் நலத்துடனும் நிம்மதியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ தான் நம்ம காணொலியை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான மனதை வலிமையாக்கும் வரிகளை பார்க்கலாம். வாழ்க்கை என்பது ஒரு கடல் போல் எப்பொழுதும் சமமாக இருக்காது. சில நேரங்களில் அலைகள் நம்மை தூக்கி எறியலாம், சில நேரங்களில் நம்மை காற்றாய் மெதுவாக தொட்டு செல்லலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நம்மை நாம் தொலைத்துவிடக் கூடாது. பிரச்சனைகள் என்பது வாழ்க்கையின் அங்கமே. அவை வராமல் இருக்காது. ஆனால் அவை எதிர்கொள்வதற்கான தைரியத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் ஒரு அனுபவபூர்வ பாடம். ஒரு சிறிய விதை நிலத்தில் புதைக்கப்படும் போது இருள், ஈரப்பதம், அழுத்தம் ஆகியவற்றை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அவற்றை சகித்தே அது ஒரு மரமாக வளரும். அதேபோல் நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சனைகள் நம்மை உருக்கி நம்மை ஒரு வலிமையான மனிதராக மாற்றுகின்றன. வாழ்க்கையில் யாருக்கும் பிரச்சனைகள் வராமல் இருக்காது. ஒரு மாணவனுக்கு தேர்வு உணர்ச்சிகரமான ஒரு பிரச்சனை. ஒரு தொழிலதிபருக்கு நஷ்டம் ஒரு பெரிய சவால். ஒரு குடும்பத்திற்குள் எதிர்பாராத சிக்கல்கள் மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் நாம் எந்த கோணத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்திலிருந்து எது சரி என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும். உண்மையில் பிரச்சனைகள் நம் தைரியத்தை வளர்க்கின்றன. வாழ்க்கையில் ஒரு முறை நம்மால் எதிர்கொள்ள முடியாது என்று தோன்றிய ஒரு பிரச்சனையை சமாளித்த பிறகு நம்முள் ஒரு புதுமையான தைரியம் உருவாகிறது. ஒரு தடவை கஷ்டம் வந்தால் அதிலிருந்து மீள்வது எப்படி என்பதையும் அடுத்த முறை மேலும் உறுதியுடன் இருப்பதையும் நாம் கற்றுக்கொள்வோம். அது மட்டுமில்லாமல் பிரச்சனைகள் மனிதர்களை புரிந்து கொள்ள உதவுகின்றன. ஒரு மனிதன் எந்த விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறான் என்பதிலிருந்து அவன் உண்மையானவனா இல்லையா என்பதை நாம் அறிய முடியும். பிரச்சனைகள் நம்மை உண்மையான உறவுகளை புரிந்து கொள்ள வைக்கும். பிரச்சனைகள் பொதுவாக நம்மை வாழ்க்கையில் உந்த செய்கின்றன. பல வெற்றி கதைகள் துவக்கம் சோகத்திலேயே இருக்கும். ஏனென்றால் மனிதன் தன் நெருக்கடியை எதிர்கொண்டால் மட்டுமே அது ஒரு புதிய பாதையை உருவாக்க வழிவகுக்கும். பிரச்சனைகளை எதிர்கொள்ள சில முக்கியமான முறைகள் உள்ளன. அதில் முதலாவது, அமைதியாக சிந்திக்க வேண்டும். பிரச்சனை வந்தவுடன் நாம் விரைவாக கோபப்படவோ அதிர்ச்சியாகவோ கூடாது. முதலில் சற்றே அமைதியாக இருந்து நாம் எந்த நிலைக்குள் சென்றுள்ளோம் என்பதை கணிக்க வேண்டும். இரண்டாவது, சரியான தீர்வுகளை தேட வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. அதை நேர்மையாக அணுகினால் மட்டுமே நாம் அதை எளிதாக சமாளிக்க முடியும். மூன்றாவது, பிரச்சனை ஏற்படும் போது நம் துணிவை நாம் இழக்கவே கூடாது. நாம் எவ்வளவு பெரிய பிரச்சனையும் சந்திக்க நேர்ந்தாலும் அது எப்பொழுதும் நிலைத்திராது. காலம் எதையும் மாற்றிவிடும். அது நமக்கு நல்லதையே கொடுக்கும். நான்காவது, நேர்மையான எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். என் வாழ்க்கை இவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று தோன்றினால் இது எனக்கு ஒரு பாடமாகும். இனி என்னை இது போன்று யாரும் வீழ்த்த முடியாது என்று எண்ணுங்கள். ஐந்தாவது, பிரச்சனை ஏற்படும் பொழுது கட்டாயம் உதவி கோர வேண்டும். ஒருவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவன் தனியாக அதை சமாளிக்க நினைக்கலாம். ஆனால் சில நேரங்களில் நண்பர்களின் ஆலோசனை அல்லது குடும்பத்தாரின் ஆதரவு நமக்கு பெரிய பலனளிக்கும். ஆறாவது, பிரச்சனை ஏற்படும் பொழுது நம்மிடம் இருக்க வேண்டிய முக்கியமான ஒன்று பொறுமை. இது மிகப்பெரிய ஆயுதம். பொறுமை இல்லாமல் எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ள முடியாது. சில விஷயங்கள் நம்மால் உடனடியாக சரி செய்ய முடியாது. ஆனால் காலம் அதை சரியாக மாற்றும். பிரச்சனைகளை சந்தித்தவர்களே வெற்றியாளர்கள். வாழ்க்கையில் மிகவும் வெற்றி பெற்றவர்களை கவனியுங்கள். அவர்கள் அனைவரும் ஏதேனும் ஒரு பெரிய சிக்கலை எதிர்கொண்டவர்கள்தான். அப்துல் கலாம் அவர்கள் சிறு வயதில் நாளை சாப்பாட்டிற்கு என்ன செய்யலாம் என சிந்தித்தவர். ஆனால் பிற்காலத்தில் இந்தியாவின் ஜனாதிபதியாக உயர்ந்தார். நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தும் தனது சமூகத்திற்காக பாடுபட்டவர். JK ரவுலிங் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் பெறாத தொழில் நஷ்டமும் குடும்ப பிரச்சனைகளும் இல்லை. ஆனால் பிற்காலத்தில் ஹாரி பாட்டர் கதையை எழுதி உலகம் முழுவதும் பிரபலமானவர். பிரச்சனைகள் வந்து நின்றால் அது உங்கள் வலிமையை சோதிக்க வருகிறது. பயந்து ஓடாமல் அதை எதிர்கொள்ளுங்கள்.
ஒளியை காண விரும்பினால் இருளை தாண்டி செல்லும் மனம் இருக்க வேண்டும். சிக்கல்கள் உங்கள் பாதையில் கிடக்கும் கற்கள் அல்ல, வெற்றிக்கான அடிக்கோள்கள். தடை ஒரு முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பு. நீருக்கு அஞ்சும் மீனால் வாழ முடியாது, அதுபோல பிரச்சனைகளை தழுவும் மனதிற்கே வெற்றி இருக்கிறது. காற்று எந்த திசையில் வீசினாலும் தன் பயணத்தை மாற்றிக்கொள்வதே ஒரு திறமையான கப்பல். பிரச்சனை என்பது ஒரு தற்காலிக மேகம். உங்கள் மன உறுதி என்ற சூரியன் அதை விரட்டிவிடும். புரளும் புயலால் பறவை அஞ்சாது, அது அதன் சிறகுகளை உறுதியாக விரித்து மேலே பறக்கும். பிரச்சனைகள் ஒரு படிக்கட்டு மாதிரி, பயந்தால் கீழே விழுவோம், தைரியமாக ஏறினால் உச்சிக்கு செல்லலாம். தீயில் உருகும் மெழுகை போல இருக்காதீர்கள், தீயால் உருகொண்டு உறுதியான பொன்னாக மாறும் தங்கம் போல இருங்கள். பிரச்சனை என்பது ஒரு அரண் மாதிரி, அதை உடைக்க நினைக்காதீர்கள், ஆனால் அதில் கதவு தேடி வெளியேறுங்கள். மருத்துவமனைக்கு சென்றால் மருந்து தவிர்க்க முடியாது, அதுபோல வாழ்க்கையில் முன்னேற பிரச்சனைகளை தவிர்க்க முடியாது. நீர் ஓடும்போது அது எதிர்பாராத பாறைகளால் தடுக்கப்படும், ஆனால் அது ஒரு வழி தேடிச் சென்றே தீரும். நீங்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். நாம் பயணிக்கும் பாதையில் கற்கள் இருக்கும். சில நேரங்களில் அதை மிதிக்கலாம், சில நேரங்களில் தள்ளி விடலாம், சில நேரங்களில் அதில் வழுக்கலாம். ஆனால் விழுந்தால் எழ வேண்டும், சோகமாயிருந்தால் அதை விடுவிக்க வேண்டும், வாழ்க்கையை சந்தோஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் என்றால் பயப்பட வேண்டிய ஒன்றல்ல, அது நம்மை வலிமையானவர்களாக மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு. தன்னம்பிக்கையுடன் உறுதியுடன் நம்மை நாமே அழகு செய்து வாழ்வோம். மழை வரும் முன் மேகங்கள் இருந்தாலும் அந்த மழை முடிந்ததும் ஒரு அழகான வானவில் தோன்றும். அதைப்போல் உங்கள் பிரச்சனைகளுக்கு பின்னால் உங்கள் வெற்றி காத்திருக்கிறது. இந்த காணொளி மூலம் ஒருவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படும் பொழுது அதை எப்படி அணுக வேண்டும், அந்த நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை அறிந்திருப்பீர்கள் என நம்புகிறேன். இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கலாம். மீண்டும் உங்களை மனதை வலிமையாக்கும் வரிகளோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.